ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் ஸ்பாட். அப்படி வெக்கேஷன் நமக்கு வரும்போது நமக்கு ஃபேமஸாக இருக்கிற பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹில் ஸ்டேஷன்ஸ் தான். அதில் என்ன ஃபேமஸாக இருக்குதுன்ட்டு ஒரு சிலது இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல், மூணார், ஏன் நார்த் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மணாலி, காஷ்மீர் அப்படின்ட்டு ஒரு சில பிளேசஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிளேஸில் வந்து இன்னை வரைக்கும் ஒரு டார்க் சீக்ரெட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேட்குறதுக்கே பயமாக தானே இருக்குது. எஸ், அது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை, 7th ஹெவன் சொல்லுவாங்க. அங்கே ஒரு டார்க் சீக்ரெட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அது ஒரு மர்மமாகவே இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் முக்கியமாக லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டிருந்தேன். அதுக்கு உண்மையாக நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் இந்த வீடியோக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரஷ் பண்ணாமல் வந்து வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் அருண் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகர்தண்டா. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அழகான மலைகள், வைல்ட் லைஃப் அண்ட் பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட்ஸ், இது எல்லாத்துக்குமே பேர் போனது தான் வால்பாறை. இந்த அழகான இடத்துல இப்போ வரைக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து ஹாண்டடாக இருக்குது, ஒரு மர்மம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு கொஞ்சம் திக்குன்னு தானே இருக்குது எல்லாருக்குமே. எஸ் கைஸ், எனக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பங்களோ, அதாவது தி ஹாண்டட் பிரிட்டிஷ் பங்களோ. இந்த பங்களோவை பற்றி லோக்கல் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் அதாவது பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் வந்து அரக்கனான ஒரு பிரிட்டிஷ் அரசன் வந்து அங்கே வந்து அந்த பங்களோவில் தங்கியிருந்தார். அங்கே வந்து இந்தியன்ஸை வந்து அடிமைப்படுத்திட்டு இருந்த காலத்தில் வந்து இந்தியன்ஸ் வந்து சிலர் வந்து அங்கே பங்களோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை வந்து ரொம்பவே வந்து துன்புறுத்தி அங்கே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி எல்லாம் அடித்து அந்த மாதிரி வேலை செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அந்த இந்தியனுக்கும் அந்த பிரிட்டிஷ் பர்சனுக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் பெருசாகி அது சண்டையாக போய் அது வந்து கொலை செய்கிற அளவு வந்துருச்சு. அந்த கொலை செஞ்சுட்டு வந்து அவர் அங்கேயே வந்து புதைச்சிட்டாங்கன்ற மாதிரி இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க லோக்கல் பீப்புள். அந்த சாபம் வந்து அந்த பங்களோவில் வந்து அப்படியே நீடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் யார் போனாலுமே சரி, அந்த பக்கத்தில் போய் நின்னாலுமே கூட சரி, யாரோ அழுகிற சத்தம், ஒரு மாதிரி வந்து ஹாண்டட் ஸ்பிரிட் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்க மாதிரி இப்போ வரைக்கும் மக்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி உணர்ந்துட்டு இருக்காங்கன்றதை தான் ஃபீல் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து அதனால வந்து அங்கே ஹாண்டடாக இருக்குது, அந்த சாபம் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. வருஷங்கள் போக போக வந்து அங்கே நிறைய வந்து மர்மங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே யாரோ அழற சத்தம், அப்புறம் கண்டினியூஸாக வந்து அந்த பங்களோலேருந்து ஏகப்பட்ட கதறல் சத்தம், அதெல்லாம் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து காற்றே அடிக்காத நேரத்தில் அங்கே இருக்கிற ஜன்னல்கள், கதவுகளில் வந்து படப்படன்னு அடிக்கிறத மாதிரி மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு இங்கே உண்மையாகவே வந்து ஹாண்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் 1980 ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டேர் செய்கிற மாதிரி வந்து, அதாவது வந்து நான் துணிஞ்சு இந்த பங்களாவில் வந்து தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போய் அங்கே தங்கியிருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும் போது நைட் டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அந்த கதவை திறந்து பார்க்கும்போது வந்து கதவு பின்னாடி யாருமே இல்லை. ஸோ வந்து ஏதோ காற்றுல சத்தம் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை மட்டும் யாரோ தள்ளி விடுற மாதிரி, ரொம்ப ஃபோர்ஸ்டாக வந்து தள்ளி விடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. உணர்ந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ ஏதோ உண்மையாகவே இங்கே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி உயிருக்கு பயந்து ஓடி போனவங்க அவங்க துணிமணிகளை கூட எடுக்கிறதுக்காக திரும்ப வரலன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ ஒரு பயத்தை வந்து அது உண்டாக்கி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து உண்மையாகவே இருந்துட்டு தான் இருக்குது. அங்கே வந்து சாயங்காலத்துக்கு மேலே வந்து அந்த பக்கம் கூட யாருமே போக மாட்டாங்க. அப்படி போனால் வந்து ஏதோ ஒன்று வந்து அசம்பாவிதம் வந்து நடந்துடுது. நைட் டைமில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதறல் சத்தம், அழ சத்தம், அந்த கதவு ஜன்னல்கள் வந்து படப்படன்னு அடிச்சுக்கிற சத்தம், இது எல்லாமே வந்து நிறைய கேட்குது. ஸோ அதனாலே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த பக்கம் போகிறது வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பங்களோவில் தங்குவீங்களா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா தைரியமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். அண்ட் இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் until then it's bye from Arun.